இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆஃப் எர்த்தில் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஷீல்டு வால்கனோ, சிண்டர் கோன் வால்கனோ, கம்போசிட் வால்கனோ அப்படின்ற பார்த்தோம். ஸோ அந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஷீல்டு வால்கனோ. A shield volcano is formed by quiet eruption of lava with a low silica content. Such a volcano has a wide base and cone with gentle slope. Volcanoes of the Hawaii Island are of this type. ஸோ வால்கனோவில் வந்து சிலிக்கா இருக்கும், அதாவது அந்த லாவாவில் பார்த்திங்கன்னா சிலிக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த சிலிக்காவோட அளவு வந்து கம்மியாயிட்டு அந்த எரப்ஷனும் பார்த்திங்கன்னா மெதுவாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷீல்டு வால்கனோ வந்து ஃபார்ம் ஆகுமாமா. ஸோ அந்த ஷீல்டு வால்கனோ எப்படி இருக்குமா, இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. ஒரு ஒயிட் பேஸ், அதே மாதிரி வந்து ஒரு கோன் இருக்கும், ஒரு ஜென்டில் ஸ்லோப்போடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவாய் ஐலாண்டில் சேர்ந்த இந்த வால்கனோ, ஹவாய் ஐலாண்ட்ஸ் இருக்க வால்கனோஸ்லாம் இந்த வகையை சேர்ந்தது ஷீல்டு வால்கனோஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த சிண்டர் கோன் வால்கனோ. சிலிக்கா ரிச் மேக்மா ட்ராப்ஸ் கேஸஸ் இன்சைட் த வால்கனோ அன்டில் எனஃப் ப்ரெஷர் இஸ் பில்ட் டு புஷ் த மேக்மா அவுட் ஆஃப் த எர்த் கிரஸ்ட். ஸோ இதில் வந்து அந்த ஷீல்டு வால்கனோ வந்து லோ சிலிக்கா பார்த்தோம். ஸோ இதில் வந்து சிலிக்கா ரிச் மேக்மா, ஸோ அதில் இருக்க அந்த கேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த வால்கனோ வந்து நல்ல ப்ரெஷர் கொடுத்து அந்த மேக்மா வந்து எர்த் கிரஸ்ட்லேருந்து வெளியில் வருமாமா. வென் திஸ் டைப் ஆஃப் வால்கனோ எரப்ஸ் இட் ஷூஸ் கேஸஸ், ஆஷஸ் எக்ஸெட்ரா. இந்த ஃபோர்ஸில் வந்து வெளியில் வரும்போது அந்த வால்கனோலேருந்து கேஸஸ், ஆஷ் எல்லாமே வெளியில் வரும். வித் கிரேட் ஃபோர்ஸ் த்ரோயிங் தெம் செவரல் கிலோமீட்டர்ஸ் அப் டு இன் திஸ் அட்மாஸ்பியர். ஸோ இந்த கிரேட் ப்ரெஷரில் வரும்போது செவரல் கிலோமீட்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த லாவா வந்து விழுமா. Such volcanoes have steep slopes and are made up of cinder and ash. They are known as cinder cone volcanoes. Many volcanoes of Mexico and Central America belong to this group. ஸோ வந்து ரொம்ப வந்து ப்ரெஷரில் வந்து வெளியில் வரும்போது செவரல் கிலோமீட்டர்ஸ், அதாவது பல கிலோமீட்டருக்கு போய் இது ஃபோர்ஸில் த்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த வால்கனோ வந்து ஒரு ஸ்டீப் ஸ்லோப் வந்து ஃபார்ம் ஆகும். எப்படின்னா ஒரு சிண்டர் அண்ட் ஆஷோட ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் சிண்டர்னால் என்ன, ஆஷ் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகுறதுனால அது நம்ம என்ன சொல்கிறோன்னா சிண்டர் கோன் வால்கனோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால்கனோஸ் எங்கே இருக்குன்னா மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்காலலாம் இந்த குரூப்பை சேர்ந்தது, அதாவது சிண்டர் கோன் வால்கனோஸ் குரூப்பை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து கம்போசிட் வால்கனோ. கம்போசிட் வால்கனோஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆல்டர்னேட் லேயர்ஸ் ஆஃப் லாவா, சிண்டர் அண்ட் ஆஷ். They are also called stratovolcano. St. Helens is an example of composite volcano. ஸோ கம்போசிட் வால்கனோவில் வந்து ஆல்டர்னேட் லேயர்ஸ் இருக்கும், லாவா, சிண்டர் அண்ட் ஆஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ட்ராட்டோ வால்கனோ. சென்ட் ஹெலன்ஸ் வந்து இதோட எக்ஸாம்பிள். காம்போசிட் வால்கனோக்கு வந்து சென்ட் ஹெல்ஸ் அப்படின்றது எக்ஸாம்பிள். So volcanoes are also grouped according to their periodicity of eruption, such as active, dormant and exist. These names refer to the state of activity rather than the types of volcanoes. So active, dormant, exist na என்னன்னு பார்ப்போம். So active volcanoes that erupt frequently are called active volcanoes. So அடிக்கடி வந்து erupt ஆகிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம active volcanoes அப்படின்னு சொல்கிறோம். Most of the active volcanoes lies in the Pacific ring of fire belt which lies along the Pacific coast. நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய வால்கனோஸ் வந்து இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பெட்டில் வந்து இருக்கும், பசிபிக் கோஸ்ட் ஒட்டி இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்கும். There are about 600 active volcanoes in the world, such as Mount Stromboli in Mediterranean Sea, St. Helens in USA, Pitambo in Philippines, Pinatubo in Philippines, Mauna Loa in Hawaii. 3255 meter is the world biggest active volcano. So Mauna Loa in Hawaii தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிக்கஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவாயில் இருக்க மவுனா லோவா அப்படின்றது வேர்ல்டு பிக்கஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன், இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 600 வால்கனோஸ் இருக்குது, ஆக்டிவ் வால்கனோஸ் வந்து வேர்ல்டில் வந்து இருக்குது. ஸ்ட்ராம்போலி இஸ் நோன் அஸ் த லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டேரியன் சி. ஸோ எப்பயுமே வந்து இது கக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த மேக்மாவையும் லாவாவையும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே அங்கே வந்து நெருப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ராம்போலியை பார்த்திங்கன்னா வந்து லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டேரியன் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டார்மண்ட் பாருங்கள். டார்மண்ட் வால்கனோஸ் ஹவ் ஷோன் நம்பர் சைன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஃபார் மெனி இயர்ஸ் பட் தே மே பிகம் ஆக்டிவ் அட் எனி டைம். ஸோ ரொம்ப நாள் வந்து ஆக்டிவாகவே இல்லாமல் இருக்கும், ஆனால் எப்போ வேணாலும் வெடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் டார்மண்ட்டுன்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஸ்லீப்பிங் வால்கனோ. Vesuvius mountain of Italy, Mount Fujiama in Japan, Mount Krakatoa of Indonesia are famous example of this types. ஸோ இது வந்து ஸ்லீப்பிங் வால்கனோ அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது டார்மெண்ட்டுக்கு. ஸோ எக்ஸ்டென்ட். த டாப் ஆஃப் எக்ஸ்டென்ட் வால்கனோ மவுண்டன்ஸ் ஹேவ் பீன் எரோடட். மவுண்ட் போப்பா ஆஃப் மயன்மார்,
Mount Kilimanjaro and Mount Kenya of Africa are examples of extinct volcanoes. ஸோ இருக்கவே இருக்காது, இனிமேல் வந்து குழம்பு வந்து வெளியில் விடாது அப்படின்ற போது ஸோ அது வந்து எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ அப்படின்னு வந்து சொல்கிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வால்கனோஸ் இன் த வேர்ல்ட். ஸோ வால்கனோஸ் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். வால்கனோஸ் ஆர் லொக்கேட்டட் இன் அ clearly defined pattern around the world. They are closely related to the regions that have intensely folded or faulted. There are about 500 active volcanoes and thousands of dormant and extinct ones. They occur along the coastal mountain regions. So coastal mountain regions ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா இது occur ஆகும் as offshore islands and in the midst of oceans. But there are few in the interior of the continents. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த offshore island, mountain ranges, midst of oceansல தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா interior of continentலையும் இருக்கும். The volcanic belts are also the principal earthquake belts of the world. There are 3 major zones of volcanic activity in the world. They are the Circum-Pacific Belt, Mid-Continental Belt, Mid-Atlantic Belt அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். Circumbelt. This is the volcanic zone of the convergent oceanic plate boundary. It includes the volcanoes of the eastern and western coastal areas of the Pacific Ocean. ஸோ இந்த மேப்பில் பாருங்கள். ஸோ அந்த வெஸ்ட்லேயும் ஈஸ்ட்லேயும் இருக்க பசிபிக் ஓஷனில் சுற்றி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வால்கனோஸ் பெல்ட்டெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா சர்க்கம் பெல்ட் அப்படின்னு சொல்கிறோம். This zone is popularly termed as Pacific Ring of Fire, which has been estimated to include 2/3 of the world's volcanoes. So 2/3 of the volcanoes வந்து இந்த Pacific Ring of Fireல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது Mid Continental Belt. This is the volcanic zone of convergent continental plate boundaries that include volcanoes of alpine mountain chains, the Mediterranean Sea and the fault zone of East Africa. The important volcanoes are Vesuvius, Stromboli, Etna, Kilimanjaro and Kenya. Surprisingly, the Himalayas have no active volcanoes at all அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிமாலயாஸில் வந்து எந்த ஒரு ஆக்டிவ் வால்கனோஸும் கிடையாது. ஸோ மிட் கான்டினென்ட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So Mid-Atlantic Belt பாருங்க. This belt represents the divergent boundary of plates located along the Mid-Atlantic ridges. The volcanoes of these areas are mainly of fissure eruption type. Iceland is the most active volcano area and it is located on Mid-Atlantic ridge. St. Helena and Azores Island are other examples அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து wrap up அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The earth interior structure is compared with that of apple. ஸோ அந்த earth interior வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஆப்பிள் அப்படின்றத பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். ஸோ crust தான் பார்த்திங்கன்னா outer most layer. The upper part of the earth crust is Cl, அதாவது silicon and aluminum. ஸோ lower part வந்து SiMa, அதாவது silicon and magnesium. ஸோ mantle is about 2900 km thickness. The lithosphere is broken into number of plates known as lithospheric plates. The earthquake waves are recorded by an instrument known as seismograph. Tsunami is caused by an underwater earthquake. Volcano is a vent or opening in the earth crust. The shape of the volcano depends on the type of lava and force of eruption. அந்த நம்ம அதை பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஷேப் வந்து எப்படி வரும்னா, ஸோ அது எரப்ட் ஆகிறத பொறுத்து தான் வந்து அந்த ஷேப் வந்து கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். நம்ம 3 ஷேப் பார்த்தோம் இல்லையா, ஷீல்டு பார்த்தோம், ஷீல்டு வால்கனோ, சிண்டர் கோன் வால்கனோ, கம்போசிட் வால்கனோ அப்படின்றத பார்த்தோம் நம்ம. ஸோ அடுத்தது there are 3 major zones of volcanic activity in the world. ஸோ 3 major zone என்னென்ன இப்போ தான் பார்த்தோம். இந்த 3 major zone அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. Circumbelt, Mid-Continental Belt, Mid-Atlantic Belt. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.